அதாவது யுத்தம் முடிந்து 5 வருடங்கள் ஆகும். இந்த 5 வருடங்களுக்கு பிறகாவது இந்த கிளிநொச்சியில் வாழ்கின்ற மக்களுக்கு ஜனநாயகம் கிடைத்திருக்கின்றார், சுதந்திரம் பிறந்திருக்கின்றன. மக்களால் குரல் கொடுக்க முடியுமா? மக்களால் பேச முடியுமா? இல்லை, முடியாத ஒரு கட்டாயம் நிறைவேற்றப்பட்டது. அதனால் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடம் அதை கேட்டுக் கொள்கின்றோம். ஒரு 8ஆம் தேதி ராஜபக்சவுக்கு எதிராக வாக்களிக்க என்று நாங்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களிடம் மிக விரைவாக கேட்போம். அதை போன்று இந்த நாட்டில் இருக்கின்ற பொதுவான மக்கள் மத்தியில் தேடி பார்க்கின்ற போது இந்த ராஜபக்ச தமிழர்கள் ஓட்டு கிடையாது. மலை மக்களை ஏமாற்றும் மலை மக்களுக்கு துரோகம் செய்த ராஜபக்சவுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார். அதை சிங்கள மக்கள் மத்தியிலும் இந்த உண்மை உணர்ந்திருக்கிறது. ஐயா மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தான் ஒரே படித்த ஜனாதிபதி, அதனால் அப்படித்தான் நான் வாக்களிப்பேன், அவருக்கு நான் ஆதரவு அளிப்பேன் என்று கூறிய இந்த அவர்கள் ஒரு வாரத்துக்கு பிறகு வந்து கூறுகிறார்கள். ஏன் சேர்ந்து கொண்டு கூறுகிறார்கள், இந்த மஹிந்த ராஜபக்ச பிரச்சனை தீர்க்க முடியாது என்று கூறுகிறார். அதனால் இவர்களது செப்பது விளையாட்டு, இவர்கள் அசோதிதனமான விளையாட்டுகள் இன்று அரங்கேறியுள்ளது. அது மட்டுமல்ல, இந்த அதாவது எதிர்வரும் காலங்களில் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு இந்த மத்திய கட்சி